ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காய புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நார்மலான எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் எண்ணெயில், அதுக்காக கொஞ்சமாக கிளறி விடுறேன். பாருங்கள், இப்போது கிளறினதும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வருது. சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நான் கொஞ்சமாக ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சின்னது அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி சேர்த்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் காஷ்மீரி சில்லி பவுட்ரு இது கலருக்காக சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். இப்போது வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறி விடுறேன். கிளறி விட்டதும் இதுக்கு ஏற்கனவே கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இதோடு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். நான் இது கூட தேங்காய் விழுதை சேர்க்க போகிறேன். தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்காய் உங்கள் விருப்பம்தான், நீங்கள் சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் இருக்கலாம். சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும். சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வருது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பாருங்கள், சின்ன வெங்காய குழம்பு புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.